சார். ப்ரோ என்ன பிரியாணி சூடாகவே இல்லை? சூடாக தானே சார் இருக்கு. பிரியாணினா கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கணும், அப்போ தானே சாப்பிட்றது நல்லாயிருக்கும். என்னங்க எடுத்துகிட்டு போங்க. சார் அவ்வளோ சூடாக இருக்கணும்னா நீங்கள் ஹோட்டலில் அடுப்பில் இருக்கும்ல அதுலேருந்து எடுத்து சாப்பிட்ணும். ஓ என்கிட்டயே நக்கலாக பேசுறியா? சார் சார் நக்கலெல்லாம் பேசலை சார், சூடாக தான் சார் இருக்கு. அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, கேன்சல். கேன்சலா? சார் நல்லா யோசித்துக்கோங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் நான் எதுவும் பட மாட்டேன், நீ கிளம்பு. கிளம்பணுமா? உங்கள் ஒய்ஃப் வீட்லையா இருக்காங்க? இருக்காங்க, ஏன் கேட்குற? இப்போ புரிஞ்சிடும். சார் சார். யோ நான் இங்கே தானே இருக்கேன், அங்கே யாரே சார்னு கூப்பிட்டு இருக்க? இருங்க, வர வேண்டிங்க வந்துட்டாங்கன்னா புரிஞ்சிட போது. யாரு? சார் உங்கள் லவ்வர் அம்மா ஆர்டர் பண்ணாங்க, இந்தாங்க. லவ்வர் ஆர்டர் பண்ணாலா? ஆமாம், அப்புறம் அவங்க இன்னொன்று சொன்னாங்க, முட்டைக்கண்ணு செட்டுப்பல்லு ஆள் பார்க்க ராட்சசி மாதிரி ஒருத்தி இருப்பா, அவள் இருக்கிறப்ப கொடுத்துடாதீங்க, அவள் இல்லாதப்ப ஆள் அம்மு கிட்ட தனியாக கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஐயோ அவங்க சொன்ன எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கே சார், அதனால தான் நீங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணுறீங்களா? ப்ளீஸ் சார், எனக்கு அடுத்த ஆர்டர் உழுகாது சார். ப்ரோ ஓவரா பண்ணுறீங்க ப்ரோ. யாரு நானா ப்ரோ? டேய் யாரா அந்தாமு? மாமா யாரும் இல்லைம்மா, அது ஹோட்டல் பேருமா. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. இந்தாங்க ப்ரோ உங்கள் காசு, ஃபஸ்ட்டு பிரியாணி கொடுங்க. அம்மா நான் உனக்காக தான் ஆர்டர் பண்ணேன், உனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவர் சொல்லிட்டாரு. நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். டேய் என்கிட்ட பொய் எதுவும் சொல்லலையே. சத்தியமா இல்லைம்மா. எல்லாருமே வெளியில தான் புலியா இருக்காங்க, வீட்டில் எலியா தான் இருக்காங்க. எப்படி வேணா இருங்க, எனக்கு அடுத்த ஆர்டர் இருக்கு, அப்ப நான் போடலாமா?